அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க. முத்து, முத்து, இங்க பாருப்பா, என்ன தெரியல, உங்க அக்கா வந்திருக்கேன். அக்கா, முத்து, அக்கா, முத்து, அக்கா, முத்து, எந்த பாவி பாவனை இப்படி போட்டு அடிச்சா? வா, என் கூட வா. முத்து, அந்த உதவாக்கரைங்க எக்கேடு கெட்டு போன உனக்கு என்ன? நீ ஏன்பா அவங்களை காட்டி கொடுத்த? தப்பு செய்யறத பார்த்துட்டு எப்படிக்கா சும்மா இருக்கிறது? முத்து, நாய் வாழை நிமித்த போனா வாழும் நிமிர போறதில்ல, நாயும் நம்ம கடிக்காம விட போறதில்ல. தொலைஞ்சு போட்டுமேன்னு என்ன போல கண்டும் காணாம இருக்க வேண்டியதானே? அவங்க செய்யறதெல்லாம் சரின்னு நீங்க கூட சொல்றீங்க. சேத்துக்குள்ள விழுந்துட்டா நாத்தத்தையும் சகிச்சுதான் ஆகணும். ஏங்கா, திருடுறது பாவம் இல்லையா? ஏழையா பிறக்கிறது அதை விட பாவமாச்சே. அட, ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, அனாதையல்ல பிறந்து தொலைச்சிட்டோம். அனாதைனா திருடித்தான் பழைக்கணுமா? மத்தவங்க தயவுல இந்த பாழும் வயித்த கழுவிக்கிட்டு இருக்கிற நமக்கு இந்த கேள்வி எல்லாம் எதுக்குப்பா? இல்லக்கா, நம்ம பசிக்காக மத்தவங்க கிட்ட திருடுறோம். பறி கொடுத்தவங்களுக்கு பசி எடுத்தா என்னக்கா செய்வாங்க? தேக்கா கிடக்கிறவங்களுக்கு மருந்து வாங்க வச்சிருந்த பணத்தை நாம திருடிக்கிட்டா மருந்து இல்லாம அவங்க செத்து போயிட மாட்டாங்களா? முத்து, எவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன். இந்த திருட்டு தொழிலால மத்தவங்க எப்படி எப்படி எல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னு இந்த அறிவு கெட்ட மூளைக்கு இப்பதான் பயட்டுது. முத்து, நீ காட்டி கொடுத்ததுக்காக அடி வாங்கல, இருட்டுல கிடக்கிற அந்த ஈன ஜென்மங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர நினைச்ச பாரு, அதுக்காகத்தான் அடி வாங்குறேன். முத்து, அவங்க திருந்துறாங்களோ இல்லையோ, இனிமே இந்த அக்கா மட்டும் நிச்சயமா திருந்து போறேன். அக்கா, முத்து, சகலரோக நிவாரணி. அம்மா அம்மா பிஸ்கட் பிராண்டி புரதம் செறிந்தது. அம்மா அம்மா பிஸ்கட் பிராண்டி வைட்டமின் மிகுந்தது. அம்மா அம்மா பிஸ்கட் பிராண்டி அதிக போஷா கழிப்பது. என்னப்பா ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னேன், இங்கே உட்கார்ந்துகிட்டே டீன்டிடிங்கிற. நான் தானே, என் சமாச்சாரம் பூரா நாய் ராமேஸ்வரம் புறப்பட்ட கதை தான். நல்லா குளிச்சுட்டு வீட்டை விட்டு புறப்படும், தொப்புன்னு எச்சல விழுந்தவொன்னு திரும்பிடும். இது வரைக்கும் பிரதர் நாய் ராமேஸ்வரம் போனதே இல்லை, தெருவே தாண்டது இல்லை. இங்க எப்படி? அதே கதை தான் நம்மளுது. முக்கியமான வேலையா போயிட்டு இருப்பேன், மத்தியில இது ஞாபகம் வந்துருச்சு, அதெல்லாம் மறந்துடுவேன், நேரா இங்கேயே வந்துடுவேன். என்னப்பா வர வர இந்த கடை இவ்வளவு கட்டு போச்சு, அப்படியே இத்தினோண்டு போட்டிருக்கிறோம். சிரிக்காத பிரதர், மனுஷன் சிரிச்சாலே பயமா இருக்குது. மாடு கிட்ட வந்தா முட்டை வருதுன்னு தெரியுது, விலைக்கு போயிடுறோம். பாம்பு படம் எடுத்தா கடிக்க வருதுன்னு தெரியுது, அடிச்சு போட்டுறோம். மனுஷன் சிரிக்கா பின்னால என்ன பண்ணுவான்னு சொல்லவே முடியல. சிரிக்காத பிரதர். பிரதர் தேவதாஸ், என் அருமை நண்பரே. சொல்லியாச்சு, நண்பர்ல சொல்லியாச்சு. நம்ம பிரியவே கூடாது, நம்ம ரெண்டு பேரும் செருப்புக்கு சமானம். உலகத்துல எது வேணா பிரியலாம், ஆனா செருப்பு பிரிஞ்சா பிரயோஜனமே படாது. நான் இடதுகால் செருப்புன்னா தேவரீர் வலதுகால் செருப்பு, தேவரீர் இடதுகால் செருப்புன்னா ஐயன்மீர் வலதுகால் செருப்பு. ரெண்டு பேரும் ஒரு ஜதை, மீறி பேசின உத. பிரதர், உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, மதியிட்டவரை மயக்கம் தீரும் வரை வரைக்குமாவது நினை. என்ன தோற பொன்மொழியா உதிருது? இதுக்கு அப்புறமும் உதிரலன்னா அப்புறம் இது என்னது தண்டம்? என்ன பாட்டில் காலியா? அது சரி, பேனால எப்ப இங்கு தீருதுன்னு நம்மளால சொல்ல முடியுதா? உதறி பார்த்தா தானே தெரியுது. அதே மாதிரிதான் பாட்டில கவுத்து பார்த்தாதான் காலிங்கிற விஷயமே புரியுது. மடையா, இது வெறும் பேப்பர். அறிவு வட்டா அண்ணாயிரம், ஏன்டா குடிச்சு கட்டு போற? முதல்ல கேட்டப்போ மருந்து மாதிரி சாப்பிடுறேன்னு சொன்னேன். இதே உன்னை சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட போற, உருப்பிட மாட்டடா. ஐயோ, ஊட்ட கவுத்துட்டா, ஊட்ட கவுத்துட்டா, ஊட்ட. ஆமா, கவுந்துதான் இருக்குது. என்ன வீடு தலைவீடா இருக்குது? ஓஹோ, இப்படியோ? இது பத்தியா, இதுதான் எங்க பெங்களா ஹால். எல்லாம் புதுசு பண்ண போறோம். செவுத்துக்கெல்லாம் முட்டையை வச்சு தேயும் தேய்ச்சி பளபள ஆக்கிட போறோம். இது என்ன அடிக்கட்டு மேல போகுது? அது சரி,
மாடிக்கு படிக்கட்டு மேல போகாம கீழே போவான். இதான் பாத்ரூம், பெட்ரூம். அட பாவி, என்ன பெட்ரூம்ல இரும்பு பெட்டியே போட விட்டான்? ஓஹோ, இது வீட்டு பிளான் தானே, அதான் போடல. இங்கதான் இரும்பு பெட்டி இருக்குது. ஏதோ தங்கமோ பித்தளையோ நிறைய இருக்குன்னு சொன்னீங்க, இங்கதானா? நான் சொல்லிருக்க மாட்டேன். சொல்லல? சொல்லிடலாம். என்ன மன்னிச்சிருக்கணும், மறந்துருக்கணும். என்னது, கொஞ்சம் ஊத்திக்கிறியா? போதும், இப்பவே விருன்னு இருக்குது. என்ன, சீட்டை விட குடி என்னைக்குமே நல்லது. சீட்ல எவ்வளவு பணம் வேணாலும் போகும், ஆனா குடி அப்படி இல்ல. ஒரு அளவுக்கு காலி ஆச்சுன்னா படுக்க போட்டுரும். கரெக்டா? மாஸ்டர், இந்த அறையில தான் அந்த இரும்பு பொட்டி இருக்கு. ஓஹோ, அங்க எப்படி நுழையிறதுன்னு தான் புரியல. வழி எனக்கு தெரியும், ஆனா அந்த வழியா ஒரு சின்ன பையன் தான் நுழைய முடியும். அப்புறம் என்ன, இன்னைக்கே முடிச்சிட வேண்டியதானே? இந்த மாதிரி சமயத்துல நம்ம டிங்கி கை முறிஞ்சு போச்சு. அவன் இருந்தானா கவலையே இல்லை. ஏன் மாஸ்டர், புதுசா வந்திருக்கானே முத்து, அவனை வச்சு காரியத்தை முடிச்சுட்டா? அன்னைக்கு மாதிரி நல்ல சமயத்துல காட்டி கொடுத்துட்டானா? அந்த பொறுப்பை என்கிட்ட விடுங்க மாஸ்டர், நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. அப்போ நீ காதலை கண்டுபிடிச்சிட்ட? ஆமா குரு. அவளுக்கு அப்பா அம்மா எல்லாம் யாராவது இருக்காங்களா? அண்ணங்காரன் ஒருத்தர் இருக்கிறான், எங்கேயோ ஹோட்டல்ல வேலை பாக்குறான். அடடே, எந்த மாதிரியாவா? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கேன். சொல்லவே இல்லையே. அவளுக்கு இந்த காதல் விவகாரமே பிடிக்கவே பிடிக்காது. ஆமாமா, இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்ற விஷயமா, அதுவா வரணும். அது சரி, உன் காதலியை நான் பார்க்க வேண்டாமா? எதுக்கு? உன்ன மாதிரி டூப்ளிகேட்டா ஒரிஜினலா நான் செக் பண்ணி சொல்லுவியா? ஆமா குரு. குரு, நீங்க என்ன பண்றீங்க? சரியா சாயங்காலம் 4:30 மணிக்கு, சாயங்காலம் சரி, ஹோட்டல் ஓரியண்டலுக்கு. ஹோட்டல் ஓரியண்டல் சரி. அங்க வந்தீங்கன்னா என்னுடைய காதலியை நான் அறிமுகப்படுத்துறேன். சரி. உங்க ஹோட்டல் எங்க இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஹோட்டல் கூவமும் காவேரியும் சேர இடத்துல இருக்குது. தண்ணி மேல கட்டிருக்கீங்களா? ஆமா, முதக்கிற ஹோட்டல். ஏன் அடிக்கடி எட்டி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, இங்க இருக்குது, அத கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். சாப்பிடு. ஏன் இப்படி கடைக்காரனை பார்த்த மாதிரி பயப்படுறீங்க? இவனும் ஒரு வகையில கடங்கார மாதிரி தான். இல்ல சார், துணிக்கு சொந்தக்காரன். துணிக்கு சொந்தக்காரனா? வேற ஒண்ணும் இல்ல, ஹோட்டலுக்கு டேபிளுக்கெல்லாம் புது துணி வேணும்னு கேட்டிருந்தேன், அதுக்காக வந்த கிராக்கி. இல்ல சார், போய் நான் இருக்கிற இடம் உனக்கு எப்படிதான் தெரியுது? இல்லை, உங்க சலவ கடையில எந்த சங்காத்தமும் வச்சு கூடாதா? பேண்டையும் கோட்டையும் வாடகை கொடுத்து பின்னாடியே சுத்தறியா? சார், நீங்க போடுறது அர்ஜென்ட் செலவு சார். நான் ஆர்டினரின்னு தெரியாம கொடுத்துட்டேன் சார். இந்த துணிக்கு சொந்தக்காரன் உயிரை எடுக்கிறான் சார். இப்ப நீங்க கழட்டி கொடுக்கலன்னா என் வேலையே போயிடும் சார். பாரு, இத கழட்டி கொடுத்தா என் காதலே போயிடுண்டா. காதல் புதுசா வரும் சார், வேலை பண்ண வராது சார். கழட்டி சார். இத கழட்டி கொடுத்துட்டு எப்படா நான் என் காதலியை பாப்பேன்? தரமாட்டேன்டா, போடா. சரி, அம்மா கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன். ஏன்டா பயமுறுத்துறேன்? வந்த இடத்துல கேட்டா எப்படா கழட்டி கொடுக்கறது? இத கட்டிக்கங்க, அதை கழட்டிடுங்க. இல்லையா? இல்ல, இத கட்டிட்டு போனா டேபிள் தொடங்கி சொல்லுவான்டா. சீக்கிரம் கட்டுங்க சார். இங்கதானே வரேன்னு சொல்லியிருந்தான், ஆளையே காணாம எங்க போயிட்டான்? Can I sit here? நான் இங்க உட்காரலாங்களா? மிஸ், நீங்க தனியா தான் வந்திருக்கீங்களா? இல்லை, என் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கான். இப்ப எங்க போயிருக்காரு? உள்ள போயிருக்கான். வெளியே வந்துருவாருங்களா? கட்டாயம் வருவான். அப்ப நான் புறப்படுறேன். வேற என்னமா வேணா? ஒண்ணு வேண்டாம். நாங்க பில்லு. அவர் உள்ள இருக்காரு, அங்க கொடுங்க. சரி. குண்டுக்கு வாருங்க, எட்டனா. கொன்னுடுவ உள்ள. ஆளு காப்பணம், செவகோயில் முக்காப்பணங்கிற கதையா? ஏடா, துண்டே நாளாக்கு பொறுத்து வாடகை தளவா? அப்ப துண்டை கொடுத்துருங்க, துண்டை கொடுத்துருங்க. என்ன சார் வேஷம் இது? சர்வா பண்றீங்க ஒழுங்கா முறையா? சாம்பார் கொண்டு வந்து டேபிள்ல வைக்க தெரியல, எல்லாத்தையும் மேல ஊத்திட்டீங்க. என் பேண்டையும் கோட்டையும் இப்ப சலவைக்கு அனுப்பிச்சிருக்க தெரியுமா? சரி சரி, நேரமாச்சு, பில்ல படி, பணத்தை எடு. எப்படா பணத்தை எடுக்கிறது? கோட்டோட பணம் போயிடுச்சே.
டேய் யாருண்டா கதை அளக்குற டேயா அடச்சே வாட முதலாளிட்ட எப்பா எப்பா முதலாளி எப்படி இல்லாதவரை பார்த்தா இறக்கப்படுவாரா ஏமாத்துறவனை பார்த்தா எலும்பு ஒடிப்பாரு வாடா இந்த பக்கம் வேணாம்ப்பா என் காதலி இருக்கிறா அப்படி சுத்தி போறதுக்கு வழி இருக்கா காதலி அவளையும் சேர்த்து எடுத்துட்டு போற தேவதாஸ் என்னடா இது கோலம் ஒண்ணு இல்ல ஒரே புழுக்கமா இருந்தது குளிக்கிறதுக்காக புறப்பட்டேன் போய் சொல்றான் பில்லுக்கு பணம் இல்ல மயிலர் மாவரைக்க போறாரு ஷடா இந்த மேன் பணம் எடுத்து போய் கொடுத்துட்டு மீறி பணம் எடுத்துன்னு வா போட்டா ஆமா உன் காதலி வர்றதா சொன்ன வரலையா ஏன் வரல இட்லி சாம்பாரோட விளையாடுறா சாம்பாரா என்னது இட்லியும் காணும் ஆலயம் காணும் இந்த சேர்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்திருந்தாள் அவளா அவனா பாத்தியா ஆமா இந்த சேர்ல இருந்து அந்த சேருக்கு நடக்கிறதுக்குள்ள எத்தனை கோணல் பியூட்டிஃபுல் காய் முகம் எப்படி முதுகதான் பார்த்தேன் முதுகையா நீங்க நேராவே பார்க்க மாட்டீங்களே சும்மா சொல்லக்கூடாது நல்லாவே இருக்கும் 1000 தான் சொல்லு உன் செலக்ஷன் A1 ஆமா உன் காதல் எந்த அளவுல போய் நிக்குது துண்டு கட்டுற அளவுக்கு வந்திருக்குது அடுத்த ஸ்டேஜ் கல்யாணம் தான் நீ ஏன் கவலைப்படுற ஆபத் பாந்தவன் நான் இருக்கேன் அபயம் அபயம் போகணும்னா அந்த பாவி நாகப்பனோட கடனை தீர்த்தாகணும். இது எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரே ஒரு திருட்டு. 6 மாசம் ஜெயில இருந்து கூட உனக்கு புத்தி வரலையே. இந்த தடவையும் மாட்டிக்குவேன்னு நினைக்கிறியா? நோ worry. மோகினி இப்படி வாயே. இதுக்கப்புறமா நீ சொல்றபடியே நாம தலை நிமிர்ந்து வாழலாம். முதல்ல ஒரு பெரிய பங்களா வாங்கணும். அதுல நீ நான் நம்ம குழந்தைங்க எல்லாருமா. ஆசையப்பார் இவ்வளவு அழகான பொண்ணு பக்கத்துல இருந்து கூட ஆசை வரலன்னா அப்புறம் ஆம்பளைன்னு சொல்லிக்கிறதுக்கே தகுதி இல்லை. அக்கா இவங்க கூட நான் போக மாட்டேக்கா. என்ன அனுப்பாதீங்கக்கா. வேண்டாயா, இந்த பிள்ளைய மட்டும் கூட்டிட்டு போகாத. என்னன்னு எப்ப பார்த்தாலும் இவனுக்காக பறிஞ்சு பேசிட்டு இருக்கிற? இவன் என்ன கூட பிறந்த தம்பியா? ஆமா ஐயா, செத்து போன என் தம்பிய நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கான். இவனையும் கெடுத்துறாதே. அந்த பாவம் நமக்கு பிறக்க போற பிள்ளைங்களை சும்மா விடாது. மோகினி, பாவம் செய்யறதுக்குன்னு பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழணுமேங்கிறதுக்காகத்தான் நாம பாவம் செய்யறோம். இங்க பாரு, இத பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா நம்ம வயிறு தான் காயும். நான் சொல்றத கேளு, பையனை விடு. முடியாதியா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ சொல்றத கேட்கவும் மாட்டேன், இவனை உன் கூட அனுப்பவும் மாட்டேன். பேசிக்கிட்டே நேரத்தை வீணாக்காத. புறப்பட நேரமாவது. என்ன ஆனாலும் சரி, இந்த பையன் அனுப்ப மாட்டேன். மோகினி, என் குணம் உனக்கு தெரியுமில்ல. வீணா பிடிவாதம் பிடிக்காது. விடாம. முடியாதியா, முடியாது. முடியாது. உன் காலை பிடிக்கிறையா. அந்த அநாத பையனோட வாழ்க்கைய பாழாக்கிடாத. அவனை விட்டுடியா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து அவனை விட்டுடியா. சேகர், கண்ணீரை பார்த்து கலங்கின காலமெல்லாம் நீ கஷ்டப்பட வேண்டி வரும். புறப்படு. அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. முத்து, 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 முத்து. ஐயோ முத்து. சிங்கு ஒரு பீடி கூடப்பா. ஒண்ணுதான் இருக்கு, நீ எடுத்துக்கோ.
இன்னும் காணுமே. மாஸ்டர் அது வந்துட்டாங்க. அடடே, வாங்கயா வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா விஷயமா தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, உங்களுக்கா எதையும் செய்ய காத்திருக்கேன். தர்மலிங்க அநாத விடுதியிலிருந்து சுமார் 10-12 வயசு உள்ள ஒரு பையன் ஓடி வந்துட்டான். அவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா ₹1,00,000 கொடுக்க தயாரா இருக்கிறாரு ஐயா. ஆமா, ₹1,00,000. அவன் பேரு ஆனந்தன். அடையாளம் அடையாளம் மாஸ்டர் இப்படி கொஞ்சம் வாங்க. என்னடா அந்த ₹1,00,000 உங்க கைக்கு வந்துருச்சுன்னு நினைச்சீங்க. என்னடா சொல்ற? நான் கூட்டிட்டு வந்தேனே முத்து, அவன் தான் இவங்க சொல்ற ஆனந்தன். இது ஏன்டா என்கிட்ட முன்னால சொல்லாம மறைச்ச? மறைக்கணும்னு மறைக்கல மாஸ்டர், அனாதை உறுதிக்காரங்க புடிச்சிட்டு போயிடுவாங்களேன்னு நான் தான் பேரை மாத்தி வச்சேன். சரி வா, எப்படியா சமாளிக்கலாம். மாஸ்டர் அட்வான்ஸ் கொஞ்சம் கூடவே கேளுங்க. எனக்கே நீ பாடம் சொல்லி தரியா? நானும் பையனும் யோசிச்சு பார்த்தோமுங்க. பிள்ளை பிடிக்கிற வேலை பிள்ளைய பெத்தெடுக்கிற வேலையை விட ரொம்ப கஷ்டங்க. இருந்தாலும் உங்களுக்காக நான் எப்பயாவது தேடி கண்டுபிடிச்சிட்டேனுங்க. ஆனா அதுக்கு 10-15 நாள் ஆகுங்க. அவ்வளவு நாள் ஆகுமா? அதனால என்ன, கண்டுபிடிச்சிருவாங்க. நாம ஊருக்கு போக வேண்டிய வேலை எல்லாம் இருக்க, அதெல்லாம் முடிச்சிட்டு வந்துருவோம். ஒரு வாரத்துல திரும்பிடுவோம். அதுக்குள்ள எப்படியாவது. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாங்க. புரியுது, நல்லாவே புரியுது. மிஸ்டர் மோகன், நாகப்பனுக்கு கையரிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு ₹5,000 அட்வான்ஸ் கொடுத்துருங்களேன். அப்படியா? என்னங்க அந்த படிக்கட்டு வழியா கீழே இறங்கி போய் அங்க ஒரு கதவு இருக்கும், அதை திறந்து விடணும். ஜாக்கிரதை. மெதுவா மெதுவா டேய், மெதுவா. ஆமா, 1 2 3 4. தேவதா, தேவதா, ஏண்டா உன்னை திருடங்களை பிடிக்கத்தான சொன்னேன். முடிச்சு போட்டு ஆடிக்கிட்டா இருக்க. இரு இரு, உன்னை காலரை பேசுகிறேன்.
லைட்ட போடுப்பா. இந்த பொடிப்பையா திருட வந்தா? இப்பெல்லாம் பொறுப்பு இல்லாத பொடி பசங்க தாங்க ஊர் உலகத்துல குழப்பத்தை உண்டு பண்றாங்க. இந்த மாதிரி 4 பேரை பிடிச்சு மண்டையை உடைச்சா எல்லாம் சரியா போங்க. சும்மா இருப்பா. குழந்தை புள்ளிய அடிக்கிறேன்னு சொல்றியா? உனக்கு வெக்கமா இல்ல? குழந்தையா இது? முகத்தை பார்த்தாலே தெரியல, திருட்டு கழுத. இல்லைங்க, எனக்கு என்னமோ இவனை பார்த்தா திருடு வந்தவன் மாதிரி தெரியலைங்க. என்னங்க, நம்ம ராஜேந்திரன் சின்ன வயசுல இருக்கிற போட்டோ இந்த பையன் முகமும் ஒரே மாதிரி இருக்குங்க. ஒருவேளை இவன் நம்ம ராஜேந்திரன் மகனா இருப்பானோ? உனக்கு என்ன பைத்தியமா? அவன் மகனா இருந்தா ராஜா மாதிரி வாச வழியால வருவான், இப்படி ஓட்ட பிரிச்சா இறங்குவான். இவன் யாரோ தருதல. சோமு, போய் போலீஸுக்கு போன் பண்ணு. கொஞ்சம் இருப்பா. என்னங்க, உங்க மனசு என்ன கல்லா? பாவம் குழந்தை மயங்கி கிடக்குற. முதல்ல டாக்டருக்கு போன் பண்ணுங்க. போங்க. திருட்ட நமக்கு கிடைக்க போறது பல லட்சம், திருட போனவன் மதிப்பு 1 லட்சம். இனிமே நம்ம லட்சாதிபதிங்கடா, டிங்கி லட்சாதிபதிங்க. ஆபத்து வந்தாச்சு. இந்த இடத்தை விட்டு உடனே நாம காலி பண்ணி ஆக்கணும். பசங்களா போய் மூட்டு முடிச்சா ஓடுங்கடா. சேகர், அந்த பொடிப்பைய எங்க? எல்லாம் அந்த பயலால வந்த வேணாதான் மாஸ்டர். உள்ள போய் எதையா உருட்டி விட்டுட்டான். வீட்டுல இருக்கவங்க எல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க. நாங்கெல்லாம் எப்படியே தப்பிச்சு வந்தோம். அந்த பையன் முத்து உள்ள மாட்டிக்கிட்டான். அவன் பேர் முத்து இல்ல, ஆனந்த. அவனை பிடிச்சு கொடுத்தா ₹1,00,000 தரதா சொல்லியிருக்காங்க. அந்த அநாத பயலுக்கு ₹1,00,000? எவன் சொன்னவன்? நம்ம ஹோட்டல் மேனேஜர் கோபாலும் அவர் நண்பர் மோகனும் சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பயலை எப்படியாவது அங்கிருந்து நீ கடத்திட்டு வந்துட்டேனா உனக்கு பாதி பங்கு தரேன். 2 நாள் டைம் கொடுங்க. சாமர்த்தியமா காரியத்தை நான் முடிச்சிடுறேன். மாஸ்டர், இந்த இடத்தை விட்டு உடனே காலி பண்ணி ஆகணும். நம்ம அடுத்த ஜாக இடிஞ்ச கோட்டை. நீங்க எல்லாம் புறப்பட்டு போய்கிட்டே இருங்க. நான் மோகினை கூட்டிட்டு கூட வந்துடுறேன். ஜாக்கிரதை. ரைட் 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 ரைட். ஐயோ, ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்குது. கடவுளே, யார் பெத்த பிள்ளையோ? இந்த பாரு லட்சுமி, இந்த மாதிரி ஒரு திருட்டு பயலுக்கு நீ இப்படி கருணை காட்டுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கள்ளங்கபடம் இல்லாத இந்த முகத்தை பார்த்தும் கூட இவனை திருடுன்னு சொல்றீங்க? ஒரு குற்றவாளியை வீட்டுல வச்சிருக்கிறது பெரிய தவறு. இந்த திருட்டு பெயரை நான் போலீஸ்ல ஒப்படைக்க போறேன். முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. இந்த பிள்ளை முகத்தை பார்த்தா இவன் நம்ம ராஜேந்திரன் மகனாத்தான் இருப்பான்னு நான் நிச்சயமா நம்புறேங்க. லட்சுமி, ஒரு திருட்டு பயலை என் பேரைன்னு ஒத்துக்க சொல்றியா? இல்ல, நான் திருட இல்ல. இல்ல இல்ல. கேட்டீங்களா? கேட்டீங்களா? திருடன் இல்லன்னு அவனே சொல்றான். திருட்டு கழுத உண்மை பேசும்னு நினைக்கிறியா? இதோ பாருங்க, டாக்டர் கூட சொல்லிருக்காரு பையனுக்கு ஓய்வு தேவைன்னு. சரி சரி, மயக்கம் தெளிற வரைக்கும் உன் இஷ்டப்படி நடந்துக்கோ. அதுக்கப்புறம் நான் சும்மா இருப்பேன்னு நினைக்காத. ஆமா, மோகன், மோகன், மணி 12 வாங்க போலாம். டான்ஸ் முடிஞ்சு போச்சா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் ஆட சொல். மறுபடியும் ஆர்டர் சொல்றதுக்கு நானா இந்த ஹோட்டல வச்சு நடத்துறேன். அதுக்கெல்லாம் பணம் வேணும். பணமா? ஆமா. எவ்வளவு வேணும்? ₹2000, 2000 rupees. எவ்வளவு வேணும்? கொடுத்து ஆட சொல். ஏற்கனவே ₹38,000 தரணும். இந்த ₹2000 சேர்ந்துன்னா ₹40,000. எப்ப தர வரீங்க? கோபால், எப்படி இந்த ஆனந்தம் பையன் கிடைச்சிட போறான்? அவனை ஒழிச்சு கட்டிட்டா பெரியப்பா சொத்துக்கெல்லாம் நான் தான் வாஸ். அப்புறம் உனக்கு வட்டி முதல்மா சேர்த்து கொடுத்துறேன். ஆட சொல். மேனேஜர், மேனேஜர். எஸ் ப்ளீஸ். இந்தாங்க, கபால்னு ஒரு கேபரை அரேஞ்ச் பண்ணுங்க. ஸ்பெஷல். ஆமா, ஸ்பெஷல். தேங்க்யூ.